அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள் வேளாண் வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்வார்கள். தொடர்ந்து டிஸ்கஷன் இல்லாமல் அது நிறைவேற்றப்படும். நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் அன்று ஆரம்பிக்கப்பட்டு 21ஆம் தேதி காலை மாலை வரை விவாதிக்கப்பட்டு 22ஆம் தேதி மாண்புமிகு அமைச்சருடைய பதிலுரையோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெறும். அது எல்லாத்தையும் ஆய்வு குறிப்பிட்டு நீக்கியாச்சா? அதாவது அவங்க வாசித்தது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கு. அவை குறிப்பிலிருந்து நீக்கினாக்கி அதோட முடிஞ்சு வச்சா எல்லாத்தையும் சொன்னதையும் நீக்கிற வேண்டியது. அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். பிப்ரவரி 22ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அவர் கூறினார். மேலும் பிப்ரவரி 13, 14ஆம் தேதிகளில் விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வரும் 19ஆம் தேதி அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிட்டு வரோம். சட்டமன்றத்துக்குள்ள வந்தவுடனே பேரவை விதி 176(1) படி தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அவ்வளோதான். அதோட முடியும். அப்போ இறுதியில் தேசிய கீதம் நீங்க தான் கேட்கணுங்க. நீங்க தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையிலுள்ள முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கிறதுனால பல மாநிலங்களை கூப்பிடுறது இல்லை ஆளுநரை. இப்போ தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாங்க. தமிழிசை அம்மா அங்கே கவர்னராக இருந்தாங்க. கூப்பிடுறதே கிடையாது. இல்லை, அது இங்கே மாண்பை மதிக்கக்கூடியவங்க, சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்னேன். எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அது கொள்கை சித்தாந்த ரீதியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும்? மாண்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றன்னு சொல்கிறாங்க. அதை கடைபிடிக்கிறோம். அதுக்கு முறையாக போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம். வராங்க, எழுதி கொடுக்குற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதைத்தான் வாசிக்கிறாங்க. அதில் எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை. எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை. அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு. அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாசித்துட்டு பிறகு கடைசி பக்கத்தை வாசித்து நிறுத்திட்டாங்க. பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் கேரள ஆளுநர் கடைசியில் 4 வரியை வாசித்துட்டு முடிச்சுட்டாங்க. அதனால் அந்த வார்த்தைகள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு சில அவருடைய எண்ணம் முதல்ல ஜனகணமன படிக்கணுங்கிறாங்க. நம்ம பேரவை விதிப்படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து. நம்ம தமிழ்நாடு முழுதுமே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம். நிறைவாக ஜனகணமன தேசிய கீதம் பாடுவோம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களோ வேறு எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது. வேறு எந்த நாட்டிலையுமே நடந்தது. இந்த வருஷம் நானும் நம்ம செக்ரட்டரி தான் போகிறோம். கேளுங்க, எதையும் சொல்லலை. நான் கண்டிப்பாக வந்துருந்தேன். நாங்கள் வந்துட்டாங்க. ஏமா அது அரசு சம்மந்தப்பட்டதுமா. அரசு, முதலமைச்சர், அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்ணுறது. அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு.
அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்கைக்கு வந்திருக்கு. அதில் அவங்களுக்கு முன்பின் இருந்துன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன், இதில் நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொல்லலாமா? குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால், நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க, இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன், அதை நீங்கள் நீக்கலை, அதனால் நான் கடைசி வரியை வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாட்டு எனக்கு இதில் எழுதியிருக்கிறது ஒன்றுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்கி எப்படி? இல்லை, அது தேசிய கீதத்துக்கு தான் வெறும் தபால் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.